Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana Devalandasya Jnana Jana Salakaya Sakshuran Militam Mena Dasmai Shri Gurave Namaha. Okam Karoti Vachalam Bhangam Langayate Girim Ekripatamaham Bande Namandamalam Chaitanyamishwaram Namo Vishnupādāya Krishna Prasthāya Bhūtale Srimate Bhaktivedanta Swamini Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Bhashyāda Deshadārine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mahadram ki Srila Prabhupada ki Gurudev ki Jai Gaur Premanande. ஓகே வீட்டில் போட்டுருந்தோம் ஈஸ்வர் ஜெய்ஸ் மேலே ஞாபகம் கூப்பிட்றேன் ஈஸ்வர் மேலே தான் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரபாவுடைய லீலாமிரதம் பார்த்தோம் இல்லையா, அது சத்சூத் மகாராஜ் எழுதுது. இப்போ வந்து இது வந்து கிரிராஜ் சுவாமி மகாராஜ் எழுதுது. ஐ வில் பில்ட் யுவர் டெம்பிள். ஓகே, இது வந்து ஃபோக்கஸ்டு ஜுகு, அதாவது ஜுகுவோடைய ஸ்டோரி நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அதில் இப்போ பிரபா வந்து ரொம்ப நாள் நான் சொன்னேன் இல்லையா, பாம்பேயில் தான் ரொம்ப நாள் இருந்தான்னு சொல்லிட்டு. உலகத்திலே ரொம்ப அதிகமாக சன்னியாசத்துக்கு அப்புறம் இருந்தது வந்து பாம்பேயில் தான் இருந்தார். ஏன்னா பாம்பேயில் வந்து அந்த ஜுகு லேண்டில் வந்து நிறைய பிரச்சனை வந்தது. அதனால் ஃபைட் பண்ணி பிரபுபாதர் வந்து அந்த டெம்பிள் பில்ட் பண்ணார். இந்த மாதிரி ஃபைட் முடிஞ்சு ஓரளவு செட்டில் ஆகும்போது பிரபுபாதர் சொல்கிறார் கிரிராஜ் மகாராஷ்டிரா, நீங்கள் இது யாராவது ஒருத்தர் புக் எழுதணும், நீங்கள் ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அப்படி தான் இந்த புக் வருது. இந்த புக்கு எப்படின்னா, இந்த ஒரு டெம்பிளை எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்ததுங்கிறத சொல்கிறதா இந்த புக்கு. இப்போ 1971 1971 ஓகே, பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து ரொம்ப ஹாட்டான டவுனில் வந்து டெம்பிள் பில்ட் பண்ணலான்னு சொல்லி டிவோட்டிஸ்லாம் விரும்புகிறாங்க. பிரபுபாதர் ரிமோட்டான பிளேஸை வந்து சூஸ் பண்ணுறாரு, அங்கே போய் டெம்பிள் பில்ட் பண்ணலான்னு சொல்லி. அவங்களுக்குலாம் டவுட், இதுங்களே யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அன்டெவலப்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பே ஆகலை, நிறையா எலிகள்லாம் இருக்குது, நிறைய கொசு இருக்குது, நிறையா வில்லேஜ் பீப்புள் ஃபிஷ்ஷிங், இந்த மீன் பிடிப்பாங்களா அதெல்லாம் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது, தூரம் தள்ளி இருக்குது சிட்டிலேருந்து. அப்போ அந்த ஒரு இடம் கிடச்சிது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, ராதா ராஸ்பிகாரி டெம்பிள் மீன்ஸ் கூட சமாதி போட்டு வச்சுட்டு பிரபுபாதர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உனக்காக ஒரு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ப்ராமிஸ்க்கு அப்புறம் அந்த இடத்த வந்து எப்படி அபகரிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. எப்படி இந்த ப்ராமிஸை வந்து அவர் நிரூபிக்கிறாரு. கடைசியில் பெரிய கோவில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, ஹார்ட் ஆஃப் சிட்டி இப்போ கரெக்டாக சொன்ன மாதிரி. ஸோ அதனால் இது வந்து எப்படி நடந்தது. ஆமாம், ஓ இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதனால் இது வந்து எப்படி வந்ததுங்கிறதா இந்த ஸ்டோரி. ஓகே, ராதா மகாராஜ் வந்து இப்போ ஃபார்வர்ட் எழுதியிருக்காங்க. ஸோ பிரபுபாதர் வந்து கிருஷ்ணவர் வந்து வெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக பரப்பிட்டுனாங்க. அப்போ லாஸ் ஏஞ்சல்ஸையும் நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து வர பிளான் வந்தது. ஓகே, 1970 கிரிராஜ் தாஸா இப்போ வந்து சுவாமி மகாராஜ் இவங்களாம் வந்து மாஸ்டரில் இருக்கார் கிரிராஜ் தாஸா வந்து. ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாரு, 1970 வந்து பிரபுபாதர் வந்து இங்கே டெம்பிள் ஆரம்பிக்கலான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஓகே, முடிவு பண்ணுறாங்க. பாம்பேயில் வந்து பெரிய லேண்டு நம்ம வாங்கலாம், சீப் ப்ரைஸ்க்கு வருது ஜுகுவில், இப்படி தான் ஆரம்பிக்குது. பெரிய நெய்பர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக கட்டியிருப்பாங்க. இப்போ ஊருக்கு ஒதுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலே பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் சைடுக்கு முன்னால் போகிறோம்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய வீடாக இருக்கும், கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இல்லையா, புதுசாக இருக்கும், ஃபார்ம் நடுவில் வீடு இருக்கும். அந்த மாதிரி இடம் அது பாம்பேயில். ஓகே, இது வந்து பெரிய ஏரியா இருக்குது, பிரீச் நெய்பர்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்க.
இப்போ ரஜினிகாந்துக்கே நிறையா லேண்டெல்லாம் இருக்குல்ல அந்த சைடு போகும்போது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடெலாம் இல்லை OMR ஒன்லி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிச் நேபர்லாம் இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ அங்கே வந்து இமீடியட்டாக நம்ம டெம்பிள் இது பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஒரு பிளான் வச்சுருக்காரு பிரபாதர். ஓகே, பாம்பே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றிடலாம், பிருந்தாவன் மாயப்பூர்லேயும் பெரிய பெரிய கோயில் வரணும்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறாங்க. பெரிய பாம்பே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், இஸ்கான் ஜூ தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து இப்போ 1970 ஆரம்பிக்கலாம். இது எழுதினவருடைய இது பார்த்தீங்கன்னா 1972 1999 1979 1999 வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இவர் டெம்பிள் பிரசிடென்ட், கவர்னிங் பாடி கமிஷனாக இருக்கான். இவர் பெரிய மகாராஜா. ஓகே, இவங்க நிறைய இனிஷியேஷன்லாம் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா கிரிராஜ் சுவாமி மகாராஜ். ஓகே, அந்த ஏரியாவில் இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே, ஃபுல்லாக லைஃப்பை டெடிகேட் பண்ணிட்டாங்க. இவன் எப்படி ஒரு பெரிய மில்லியனருடைய பையன், கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அமெரிக்காவில். அவருடைய பையன் அவர் வந்து பிரபாத சொன்னதுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அவர் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஆமாம், நம்ம குரு மகாராஜ் அதே மாதிரி தான் இல்லையா. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ இவன் கிரிராஜ் மகாராஜ் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய பையன், அமெரிக்காவில் வந்து அவ்வளோ செல்வ செழிப்பு, அந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி வந்திருக்காரு, பிரபாதத்தில் வந்துட்டாங்க. ஆரம்பிச்சலாம் உள்ள போயிடலாம். இப்போ பாஸ்டன் டெம்பிளில் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணார். யார்? கிரிராஜ் மகாராஜ். ஓகே, அங்கே வந்து பாஸ்டன் டெம்பிளில் யார் ஹெட்டுன்னா சத்சூப் மகாராஜ். சத்சூப் மகாராஜ் தான் போன புக் எழுதுனவங்க. இப்போ கிரிராஜ் சுவாமி மகாராஜ் அங்கே சர்வ் பண்ணாங்க. ஓகே, அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிக்கல் எழுதுவார். ஜென்யூன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் BTGக்கு ஆர்டிக்கல் எழுதுவார். பிரபா சொல்லுவாங்க எல்லாருமே ஆர்டிக்கல் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எழுதும்போது நமக்கு வந்து நம்மளுடைய அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நமக்கு பதியும். அதுக்காக ஆர்டிக்கல் எழுதுங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ரிலேஷன்ஷிப் குருவுக்கும் இது இல்லை ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பற்றி எழுதுறாரு கிரிராஜ் மகாராஜ். அது வந்து ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காரு. எப்படி மோனோஃபைடு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட குருவுடைய தகுதிகள் என்ன, தீபி கீழே படுக்க வச்சு. ஸோ அவர் வந்து எப்பயுமே தன்னைத்தானே கடவுள்னு சொல்லக்கூடாது, கடவுளுக்கு வழிகாட்டணும். இந்த பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி பொய்யான ஆன்மீகவாதி வந்து கண்டிக்கிறாங்க. ஸோ ஆன்மீகத்துலேருந்து வர இந்த சொற்கள் வந்து அவரை வந்து முழுமர் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் இப்படின்னு சொல்லி இந்த விலாவரியாக லெட்டர் மீன்ஸ் அந்த கட்டுரை எழுதுகிறார் BTG. பேக் டு காட் மேகசின் இல்லையா, இங்கிலீஷில் வரும். இப்போ தமிழில் வந்து பகவத் தர்ஷன் சொல்லி வருதுல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாணவன் என்ன பண்ணுறாரு, ஆன்மீக குரு வந்து ஆன்மீக அப்பாவை நினைக்கிறார். எப்போ வந்து ஆன்மீக குரு வந்து இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்களோ அப்போ ரெண்டாவது இனிஷியேஷனுக்கு ஆன்மீக அப்பா வரும். காயத்ரி மந்திரம் தான் அம்மா, கரெக்டாக? காயத்ரி மந்திரம் அம்மா, ஆன்மீக குரு அப்பா ஆயிடுவாங்க. இது வந்து செகண்ட் பர்த் அவருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்மீக குருவுக்கு வந்து அப்பா வந்து சேவை பண்ணணும். ஜீசஸ் கிரைஸ்ட் பண்ண சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களாம் இல்லைன்னா, நீங்கள் வந்து சில்ட்ரன் இல்லைன்னா நீங்கள் இந்த கிருஷ்ணனுடைய நாட்டுக்கு திரும்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த லெட்டரை வந்து முடிக்கும்போது என்ன பண்ணிருக்காருன்னா, மீன்ஸ் அந்த கட்டுரையை முடிக்கும்போது எப்படி பண்ணிருக்காருன்னா, எல்லாருமே பிரபாதருடைய டிசபிள் ஆக முடியும். இது வந்து 1970 1970. ஓகே, அந்த கட்டுரை எழுதுறாரு. எல்லாருமே கிருஷ்ணனோட ஹாப்பியாக இருக்க முடியும், எல்லாருக்கும் இந்த ஆன்மீக சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அவர் முடிக்கிறார். ஓகே, அதேமாதிரி பிரபாதருடைய குறிப்பை வந்து போட்டிருக்கார். பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவத்ல டிரான்ஸ்லேஷன் சொல்லி போடுறார். அப்போ பிரபாத் சொல்கிறார், நான் உன்னுடைய ஆர்டிக்கல் பார்த்தேன், ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன், இந்த மாதிரி நீ எழுதணும் அப்படின்ட்டு பிரபாத். ஓகே, ஸோ இதான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்கும், எழுதிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார் கிரிராஜ் மகாராஜ்ட்ட. இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் கிருஷ்ணனோட பற்றி வரணும், அதனால் நீங்கள் வந்து எழுதுறதுக்கு உங்களுடைய சமர்ப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவர் என்ன சொல்கிறார், கிரிராஜ் மகாராஜ், ஓகே ஐ வில் ட்ரை பிரபாத்னு சொல்கிறாங்க.
எனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லையேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என் கூட ட்ராவல் பண்ணேன், என் கூட ஸ்டே பண்ணேன், நான் உனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஓகே, உடனே இவருக்கு வந்து ரொம்ப தில்லாயிடுச்சு. பாஸ்டனில் எழுதியிருக்காரு இதெல்லாம். ஓகே, பிரபாத் என்ன சொல்ல, என் கூட ட்ராவல் பண்ணி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு கைட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இப்போ தான் அவர் வந்து பாம்பேக்கு வரார். ஓகே, பாம்பேயில் வந்து பெரிய பண்டல் ப்ரோக்ராம் வருது, அதனால் எல்லோரும் நிறைய டிவோடி ஸ்டே பண்ண சொல்லி இவரும் கிரிராஜ் மகாராஜ் வராங்க பண்டல் ப்ரோக்ராமுக்கு. ஓகே, கிரிராஜ் மகாராஜ் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெரிய பண்டல் ப்ரோக்ராம்லாம் நீ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். கிரிராஜ் மகாராஜ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணதில் பயங்கர கெட்டிக்கார். ஓகே, லைஃப் மெம்பர்ஷிப்பு ஃபண்ட் ரைஸிங்லாம் நல்லா பண்ணுவார். ஆனால் பிரபாதர் வந்து இவர் கையில் எப்படி இந்த டெம்பிள்லாம் வந்ததுங்கிறது கூட நம்ம அந்த பிரபா இல்லாமல்லி போட்டிருக்காங்க. இதை இதுலேயும் நம்ம டீட்டெயிலாக போடுவாங்க. ஸோ பிரபாதர் வந்து இந்த கோயிலெலாம் ஓரளவு கட்டி முடிச்சு, மீன்ஸ் ஓரளவு ஷேப்புக்கு வந்த பிறகு பிரபாத் சொல்கிறார், பாம்பேக்கு வந்தானே சொல்கிறார், எல்லா டிவோடிஸ் அங்கே உட்காந்துருக்காங்க. பிரபாத் சொல்கிறார், ஸோ கிரிராஜ் ஹவ் இஸ் ரைட்டிங் கோயிங், எப்படி இந்த புக்கை எழுதுறது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபாத், நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் எதுவுமே பண்ணலன்றார். ஏன் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. அவர் ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்குது. கிரிராஜ் மகாராஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகே, நம்ம அப்புறம் பேசலான்றார். அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு திருப்பி கேட்குறாங்க. பிரபாத் கேட்குறாங்க திருப்பி ஒரு நாள் கழிச்சு, மீன்ஸ் அப்புறம் மீட் பண்ணும்போது, ஏன் நீ ரைட் பண்ண ஆரம்பிக்கலன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த டெம்பிளை பற்றி ஏன் எழுத மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஓகே, நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், நமக்கு அது தோணலன்னு சொல்லி இது சொல்கிறார். வாட் யூ வாண்டட் அஸ் டு ஒர்க் கோஆப்ரேட்டிவ்லி, ஷியாமசுந்தர் பிரபு செட் மேட் சென்ஸ், ஸோ ஐ அக்ரீட் டு வாட் டிட் யூ டூ இட் திங். நிறையா அவர் சொல்கிறார் பிரபாதர், அதெல்லாம் ஓகே நீ எழுத ஆரம்பி அப்படின்றார் பிரபாதர். ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு ஆன்மீகருடைய வார்த்தையை வந்து கேட்காம இருக்கலாம். சில சமயம் நம்ம வந்து பிஸி ஆகிட்டோன்னா நம்ம வந்து சில விஷயம்லாம் பண்ண முடியாது. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 இயர்ஸ்க்கு அவன் வந்து டோசஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் திருப்பி வந்துடணும். அந்த மாதிரி நம்ம பிஸியாகும் இல்லையா லைஃப்பில், கிரகஸ்த லைஃப்பில் எப்போனாலும் பிஸி ஆகலாம் இல்லையா. அப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கும் கொஞ்ச நாள், அது மாதிரி பிரபா சொல்லார், உன்னால் கொஞ்சம் டெம்பரரியாக நான் என்னோடய ஆர்டரை வந்து நீ ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆர்டரை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறார். நெக்லெக்ட்னா என்ன சொல்கிறது, தவிர்க்கக்கூடாது, கொஞ்சம் டிலேடாக பண்ணலாம், கொஞ்சம் நாள் கழித்து பண்ணலாம். பிரபாதுக்கு ஆர்டர் என்ன, அவங்க குரு மகாராஜ் புக் எழுதணும், இது மேல்நாட்டில் ப்ரீச் பண்ணும். இது எப்போ சொன்னார், 1935 சொல்கிறார். எப்போ பிரபாதர் போகிறாரு, 1965 போகிறார். 30 வருஷம் கழித்து அதை நிறைவேற்றுறார். அது மாதிரி நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் டிலேடாக இருக்கலாம். ஓகே, டிலேனா அதே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, பண்ண முடியல இப்போ, அதான் பாயிண்ட்டு. ஓகே, டிலேனா எனக்கு டிலே பண்ணுறது கிடையாது, நான் அப்புறம் பண்ணுறேன். அதனால் எனக்கு குரு மகாராஜ் எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, நான் ரொம்ப ட்ராவலிங் ப்ரீச்சிங்லாம் பண்ணேன் இந்தியாவில், எனக்கு டைமே இல்லை ரைட் பண்ணுறதுக்கு, ஆனால் நான் எப்போயுமே அந்த ஆர்டரை பற்றி நினச்சிட்டே இருந்தேன் பிரபாத் சொல்கிறாங்க. எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சதோ நான் உடனே எடுத்துக்கிட்டேன்றார். அதே மாதிரி நீ வந்து இதை எழுதணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ தான் வந்து ஆரம்பிக்குது புக்கு. ஓகே, ஆகஸ்ட் மாதம் 1970. ஸோ 5 வருஷம் பிரபாத் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டார். இப்போ இந்தியாவில் ஒரு டெம்பிள் கூட கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது, பிரபாத் அங்கே போகிறாரு, இங்கே மாதிரி நியூஸ் நிறைய பேருக்கு வருது, நிறைய பேர் தெரியுது. இந்தியாவிலலாம் படிக்கலாம், அமெரிக்காவில் இந்த மாதிரி நடக்குது, ஜப்பானில் நடக்குது, அங்கே எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்துச்சு டெம்பிள், இஸ்கான் டெம்பிள். ஆனால் இந்தியாவில் ஒன்று கூட கிடையாது. ஓகே, ஸோ பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம இந்தியாவுக்கு போகலான்னு சொல்லி அவருடைய கிருஷ்ணாவுடைய அந்த தூண்டுதல் பேரில் இந்தியாவுக்கு வரார். அவருடைய அமெரிக்கன் டிஸ்ட்ரிக்டில் கூப்பிட்டு வரார். இவர் ஐடியா என்னென்னா, பிரபாவோட ஐடியா என்னென்னா, ஒயிட் எலிஃபெண்ட்டை வச்சு, வெள்ளை யானையை வச்சு நான் ட்ரெயின் பண்ண வெள்ளை யானைகள் யாரும் பண்ணுவேன் ஃபாரினர்ஸை மீன் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து, அப்போ அவங்க வந்து இறங்கினோடனே இந்தியன்ஸ்லாம் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ அருமையாக அவங்கெல்லாம் ஹரிகிருஷ்ணா பாடுறாங்க, எவ்வளோ அருமையாக அவங்க வந்து வேஷ்டி ஷாரியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆனந்தம் அப்படியே அவங்க பின்னால் எங்கே போனாலும் அவங்க கூட்டம் கூடிடும், அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அதனால் பிரபாதோட இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இந்தியாவில் அதுக்கு முன்னால் ரொம்ப நாள் ப்ரீச் பண்ணார் பிரபாத், 1965 வரையும் ப்ரீச் பண்ணுறாரு. ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக எடுப்படல. இந்தியாவில் 1-2 டிசேபிள் தான் வந்தாங்க. ஆனால் அமெரிக்காக்காரங்க கூட்டம் வந்தவொடனே இங்கே வந்து இஸ்கான் வந்து பிக்கப் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லோரும் அமெரிக்கா தான் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா.
ஸோ பிரபாகர் குரு மகாராஜ் வெஸ்ட்டுக்கு போய் ஃபினிஷ் பண்ணுங்கன்னாங்க. ஸோ யூரோப் அமெரிக்காலாம் பண்ணிட்டேன் இப்போ நான். ஜப்பானில் கூட ஒரு சென்டர் வந்தது. அப்போ தான் பானுசாமி மகாராஜ் வந்து அங்கே அவங்களும் இந்தியா வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க பேர் ப்ரூஸு. டோக்கியோவில் வந்து அவங்க ட்ரைனிங் ஆகி அப்புறம் அவங்களும் இந்தியா வந்து இப்போ சென்னையில் வந்து பானுசாமி மகாராஜ் நிறைய புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பிரபுபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாக்காரங்க வந்து கிருஷ்ண கான்சியஸை வந்து எடுக்க மாட்டாங்க நீங்கள் அமெரிக்காவில் பண்ணுற மாதிரி. ஏன்னா அமெரிக்காவில் வந்து நல்லா ஸ்ட்ரீட் சங்கீதம்லாம் பண்ணாங்க. 1.5 years பண்ணிட்டாங்க எல்லாரும். எங்கே போனாலும் முதல்ல ஆடி பாடுறதுக்கு யோசிச்சாங்க. யார்? குருதாஸ், யமுனா மாதாஜி, ஷியாமசுந்தர் பிரபு அவங்க மாதாஜி, முகுந்த பிரபு மாதாஜி, இவங்கெல்லாம் யோசிச்சாங்க. அப்போ தான் பிரபா ஒரு ஸ்டோரி சொன்னார்ல, ஒருத்தன் வந்து சார்லி சாப்ளின் மூவிஸ் சொன்னார். ஒருத்தன் வந்து சேரில் உட்காருவான் தெரியாமல் அதில் பசை போட்டு ஊற்றிருப்பாங்க, பேண்ட்டு கிழிஞ்சிரும், அந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸு லேசாக கிழிஞ்சிரும். இதை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்கன்னு சொல்லி அவனுடைய நோக்கம். எல்லாம் இந்த கப்பலையே பார்த்துட்டே இருப்பான் ஆடும்போது. அப்புறம் அவங்க உள்ளே போய் பார்த்தா, பாத்ரூம்ல பார்த்தா அப்படி கிழிஞ்சிருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கிழிச்சிட்டு வந்துடுவாங்க. உடனே மற்றவங்களாம் அவங்கள பார்ப்பாங்க. எல்லாம் ஏன் அவங்களே பார்க்குறாங்கன்னா அவங்களாம் கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லா கப்பலும் கிழிச்சு வந்துடுவாங்க. அது மாதிரி நீங்கள் போய் ஆடி பாடுங்க, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருன்னு சொன்னால் இதேமாதிரி ஆடி பாடுவாங்க. லண்டனில், நியூயார்க்கில் எல்லா இடத்துலையும் போலீஸ்காரங்களாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் போலீஸ்காரங்களுக்குலாம் இஸ்கானை. ஏன்னா திஸ் இஸ் தான் விண்டோ பிரேக்கிங் க்ரௌட்னுவாங்க. அங்கே யூஎஸில், லண்டனில் க்ரௌடு சேர்ந்துச்சுனாலே அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விண்டோவாக உடச்சிடுவாங்க, கண்ணாடியை உடச்சிடுவாங்க. போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, பெரிய க்ரௌடு 20,000 பேர் சேர்ந்தாலுமே ஒரு கண்ணாடி கூட உடையல, அதனால் இட்ஸ் விண்டோ பிரேக்கிங் க்ரௌட் அப்படின்னு சொல்லி ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால், அதே மாதிரி கான்சியஸில் வந்து இங்கே அமெரிக்கன் டேஸ்டில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஆடி பாடுறான். ஹரே கிருஷ்ணா சொல்லி நகர் சங்கீதம் சொல்லுவோம் இல்லையா, அது பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரௌடட் பிளேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காயின் இருக்குல்ல, ₹1 காயின், ₹2 காயின் தூக்கி போடுறான் இந்தியாக்காரன். பிச்சைக்காரங்களுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி பிரபுபாதை பார்க்குறாரு, பார்த்து சொல்கிறார், ஓகே இது இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகாது, இது நீங்கள் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். இந்த நகர் சங்கீதெல்லாம் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகாது, நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்தியாக்காரனுக்கு எப்படி புரியும்னா, லைஃப் மெம்பர் ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு. லைஃப் மெம்பர்னா என்ன, எல்லாமே இந்தியாவில் வந்து பயங்கர கால்குலேட் பண்ணுவாங்க. என்ன கொடுத்தா என்ன கிடைக்கிது, நீங்கள் ஆயில் ஃபுல்லாக மெம்பர் ஆகிடலாம், என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, ₹1111 பே பண்ணணும். இது 1970 அவ்வளோ பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லைஃப் மெம்பர் ஆகிடுவீங்க, ஆயில் உறுப்பினர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு பிரபாவுடைய தற்போதைய புக்ஸும் ஃப்யூச்சர் புக்ஸ் அதுவும் கிடைச்சிடும். உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் ஃப்ரீயாக. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நிறையா பேர் ஜாயின் பண்ணாங்க. பிரபா சொன்னார், ஓகே இந்த மாதிரி தான் இந்தியா சேர்ந்து இது பண்ண முடியும். நீங்கள் அப்படி தான் நீங்கள் புக் சேல் பண்ணால் யாரும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க புக்கு. இப்படி நீங்கள் சேல் பண்ணிக்கணும்னா இந்த லைஃப் மெம்பரில் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். நிறையா புக்ஸ் வந்து போகும். லைஃப் மெம்பர் அதிகமாக என்னதுன்னா புக்ஸ் எல்லாம் சேல் ஆகுது. இப்படி தான் இந்தியாவில் வந்து பிரேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து நகர் சங்கீதத்துக்குலாம் இது பண்ணல அவங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இல்லைன்னா அவங்க ஏதோ பிச்சை கேட்குறாங்க அப்படின்னு பிச்சை போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ரெஸ்பெக்டே இல்லாமல் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப் மெம்பர் வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போயும் பார்த்தீங்கன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் லைஃப் மெம்பர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ரீமத் பாரதம் போயிடுச்சு. ஸோ பிரபா வந்து அமெரிக்கா வந்து கிளம்புனால 14 டெம்பிள் இருந்தது அமெரிக்காவில் மாத்திரம். அவர் என்ன சொல்கிறாரு, உங்களோட பெஸ்ட்டு மேன் பிரசிடென்ட் தவிர செகண்ட் இருப்பாங்கள்ல அவங்களாம் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு மேன் வந்து சத்சுரு மகாராஜ் பாஸ்டன் டெம்பிளில், செகண்ட் வந்து கிரிராஜ் மகாராஜ், அப்போ கிரிராஜ் பிரபு அவரை அனுப்புங்க. அப்படி எல்லா ஒரு டெம்பிள்லேருந்து நிறைய பேர் வராங்க. ஓகே, இப்படி தான் வந்து அவர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவர்கிட்ட வந்து. ஸோ வந்து அக்டோபரில் வந்து வரார் மகாராஜ், கிரிராஜ் மகாராஜ். யமுனா மாதாஜி, ஷியாமசுந்தர் பிரபு, மாலதி மாதாஜி, ஷியாமசுந்தர் மாலதி மாதாஜி, குருதாஸ் பிரபு, யமுனா மாதாஜி ஹஸ்பண்டு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, சீப் ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க வராங்க. ஓகே, ஷியாமசுந்தர் பிரபு பின்னால் சேவ் பண்ணிக்கிறார். ஏன்னா இன்னும் நிறைய பேர் வராங்க, அவங்கெல்லாம் வழிகாட்டுறது அவங்க சேவ் பண்ணிக்கிறார். ஒரு செட் வராங்க, இன்னொரு செட் வராங்க. ஏன்னா இந்தியாவில் டிவோடியஸே கிடையாது. எப்படி பிரபுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் அமெரிக்காவில் வந்து அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ அந்த ஃப்ளைட் வந்து என்ன ஆகுதுன்னா, கைரோங்கிறது எகிப்துன்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, முஸ்லீம் கண்ட்ரி, அதோடைய கேபிட்டல் சிட்டி, இல்லை முஸ்லீம் கண்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து கமால் அப்துல் நாசர், அவர் வந்து செத்து போயிட்டார். அதனால் நிறைய அஜிடேஷன் இருக்குது அங்கே. அங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிலிட்ரிலாம் ரொம்ப பயங்கரமாக, செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து
யமுனா மாதாஜிலாம் பார்க்குறாங்க. நிறைய காட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களாம், பின்னாலே வந்துட்டுருக்காங்க, இந்த டிவோடிஸ் பின்னாலே வந்துட்டுருக்காங்களாம், கன் வச்சுட்டு, கன் அப்படி பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே. அப்போ எல்லாம் என்ன டிவோடிஸ்லாம் ஒன்றா உட்காந்து சிதானந்த பிரபு இருந்தார். சிதானந்த பிரபு தான் எங்கள் மெக்சிகோ டெம்பிள் போவார்னு நினைக்கிறேன். கரெக்ட், மெக்சிகோ டெம்பிள் போய் மெக்சிகோவில் பெருசாக கட்டுவார். அவங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லா டிவோடிஸ் என்ன பண்ணாங்கன்னா கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஏர்போர்ட்டில். அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, நிறைய பேர் வந்து சுற்றிக்கிட்டாங்க. ஓகே. இது வந்து முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சில டிவோடிஸ்லாம் பயப்படுறாங்க. நந்தகுமார் பிரபு என்ன சொன்னாராம், கத்தால் வாசிச்சானா ஆங்ஸியஸ், அவர் ரொம்ப பதட்டமாக இருக்குது, இது என்ன இவ்வளோ டேஞ்சராக இருக்குது, இதில் போய் நீங்கள் எதுக்கு கீர்த்தெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவருக்கு மனசில் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த பிளேனை கொஞ்சம் சுற்றி வரலான்னு சொல்லி போகிறார். அவர் சர்க்கிள் அரௌண்ட் த பிளேன் டு சேஞ்ச் ஹிம்செல்ஃப். அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இந்த பிளேன் நிற்கும்ல பில்டிங்கில் அப்படி சுற்றி வர்றாரு. இதில் குட் பிளேன் தான் நம்மளையும் ஜெயிலில் போட்டுருவாங்கன்ட்டு அப்படி சுற்றி வர்றாரு. ஓகே. சுற்றி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மிஷின் கன் வச்சு நிற்பாங்களா 2 பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈராஜோடைய கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. ஈராஜ் பிரபுடைய கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க. எல்லா மிலிட்ரி கைஸும் ஜம்ப் அப் அண்ட் டவுன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஹரேகிருஷ்ணா சொல்லிட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு கைரோவில் உள்ள இது. ஓகே. இதுக்கப்புறம் பாம்பே, அதாவது ஃப்ளைட் வந்து தான் கண்டினியூஸாக இது பண்ண முடியாது, ஃப்ளைட் பண்ண முடியாது, ஜார்னி பண்ண முடியாது. அது இடையில வந்து ஒரு பிரேக் கைரோவில். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்துருக்கு. இதுக்கப்புறம் பாம்பே வராங்க டிவோட்டிஸ்லாம். இது 1970. ஓகே. இந்த மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் கீர்த்தன் பண்ணாங்க தைரியமாக. ஸோ ஏர்போர்ட்டில் வந்து எப்படி போகிறது எங்கே போகிறதுன்னு தெரில. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அவர் பேர் கைலாஷ் சக்ஷரியா. பெரிய பணக்காரர் இவர். ஓகே. அவர் கூட்டு போகிறார் கல்கட்டா மார்வாடி பிஸ்னஸ், ராம்நிவாஸ் தந்திரியா. அவர் மூலமாக இவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இவரும் பெரிய பணக்காரர், கைலாஷ் சக்ஷரியா பெரிய பணக்காரர். வீடு பார்த்தீங்கன்னா 7 மாடி கட்டணமா, எல்லாமே இது செராமிக்கல் அந்த மாதிரி. அரேபியன் சீயை ஃபேஸ் பண்ணியிருக்கு. குயின்ஸ் நெக்லஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய பில்டிங். அந்த காலத்தில் 7 மாடி கட்டணம். இப்போ வந்து பெருசு இல்லை, அப்போ பயங்கர பெருசு. உள்ளே என்ட்ரானே புரிஞ்சுதான் அவருக்கு இந்த வீடு வந்து ஒரு பக்திமயமான வீடு. ஏன்னா ஃபுல்லாக ஹையர்டு பிராமணாஸ், சுத்தமாக எல்லா உணவையும் இப்போ க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணி தான் ஃபுட்டு சாப்பிடுவார் அவர். இந்த மாதிரி வைஷ்ணவ வீடு ஆக்சுவலாக. ஓகே. இப்போ தான் கிரிராஜ் இந்த அமெரிக்கன் டிவோடிஸ்லாம் புரியுது. நம்ம இதனால் வரையும் பிரபாத் டெம்பிள் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கோம், இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் வந்தோடனே பார்க்குறாங்க இங்கே. ஓகே. ஸோ டிடி ரூம் வச்சுருக்காங்க, நல்லா வெல் டைல்டு கிச்சன், நீட்டாக இருக்குது. பிரபாதரும் அவங்களோட டிசேபிளும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துட்டாங்க. ஓகே. பெரிய பெரிய எல்டர்லி வயசானவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் டிடி பூஜா பண்ணுறாங்க. சக்ஷரியா என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துட்றாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது வீடு. பிரசாதமும் ரொம்ப பலட்டபிள் பிரசாதம். சில டிவோடிஸ் யோசிக்கிறாங்க, நம்ம சிம்பிளாலாம் சாப்பிடணும், இப்படி சிம்பிளாக பிரசாதம் இப்படி இருக்கே, ஸ்டேயும் பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரபாதின் டெலிகிராம் வந்தது, 2 நாளைக்கு அப்புறம். ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் போட்டிருக்காரு, பிரபாத் வராருன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. அப்போ சக்ஷரியா வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு பிரபாத் ரிசீவ் பண்ண வராங்க. ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நிறைய கார், வரிசையாக கார். பிரபாத் வந்து நல்லா கீர்த்தனெலாம் பண்ணி எல்லாம் வரவேற்கிறாங்க. இப்போ பிரபாதுக்கு டிவோடிஸே கிடையாது இந்தியாவில். இப்போ வந்த முதலே டிவோடிஸ் வந்துட்டாங்களா ஒரு 15 பேர், அவங்க எல்லாம் ஏர்போர்ட்டு போய் எல்லோரும் பிரபாத கீர்த்தனை பண்ணி வரவேற்கிறாங்க, மாலையெல்லாம் போட்டு. ஓகே. ஸோ இந்த ரொம்ப ஸ்டேயெல்லாம் ரொம்ப ப்ளீஸ் ஆகிடுச்சு. பிரசாதமும் பிரபாத் ஏற்றுக்கிறாரு. பிரபாத் வந்த உடனே சக்ஷரியா வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணார் 5வது மாடியில். நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அப்போ பிரபாத் வந்து மெத்தையில் உட்காந்து பேசுகிறார். ஸோ நியூ விருந்தாவன் எப்படி இருக்குது, விருந்தாவன் இங்கே இருக்குது, நாங்கள் நியூ விருந்தாவன் ஒன்று கட்டியிருக்கோம் யூஎஸில், அதை பற்றி சொல்கிறார் பிரபாதர். ஸோ அப்போ வந்து நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி உங்களுடைய இந்த டிசைபிள்ஸ்லாம் சாதுக்கள் ஆனாங்க, அவங்களுடைய நாட்டு விட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ பிரபாத் சொல்கிறார், கிரிராஜ் நீ பேசு அப்படின்றார். கிரிராஜ் பிரபு வந்து பேசுகிறாங்க.
அப்போ வந்து எப்படி கிருஷ்ணருக்கு கான்சியஸ் வந்தேங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். சொல்லிவிட்டு அவரெல்லாம் இந்த மாதிரி நான் மில்லியனர்ஸ் அதெல்லாம் சொல்கிறார். சொன்ன பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து பெருசாக வந்துருச்சு. யூஎஸ் மில்லியனர்ஸ் அண்ட் 6 சொலாஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். அதே மாதிரி பிரபாவுடைய பேட்டி, இவருடைய பேட்டி எல்லாம் வந்துச்சு, பெரிய பெரிய பேப்பர்லாம் வந்துச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வந்துச்சு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேவரபுளாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சில ஹிண்டர்ஸ் வந்து கோவப்படுறாங்க. எப்படி பிரபுபாதர் வந்து அமெரிக்கர்களுக்கும் யூரோப்காரங்களுக்கும் பிராமண இனிஷியேஷன் கொடுத்தாங்க, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபுபாதர் சொல்கிறாங்க, இந்த ஆர்டிக்கலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுன்றது. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ போட்டிருப்பாங்க, மீன்ஸ் நிறைய பேர் எப்போ நல்லா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. பிரபுபாதர் வந்து நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி ரிப்ளை எழுதுறாரு கிரிராஜ் மகாராஜ். அது ஒரு பெரிய லெட்டர், அதை பிரபுபாதர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ எழுது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஓகே, அதனால் இவங்களுக்குலாம் கொஞ்சம் பொறாமல். நம்ம வந்து புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறோம், மெம்பர்ஸ் வராங்க, இதெல்லாம் வந்தவுடனே அவங்க கொஞ்சம் ஃபால்ட் ஃபைண்டிங் வந்துடுது. இந்த சோக்கால் பிராமின்ஸு இந்த மாதிரி என்விஎஸ்ஸாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நேச்சர்னா நம்மளுடைய பிராமணிகள் வந்து வெளியே போகுது அப்படின்னு. தே ஆர் நாட் பிராமின் ஆக்சுவலி, அவங்க பிராமின் கிடையாது. இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய டைட்டில் நம்மகிட்டே இருக்கணும், அதுக்கு உள்ள வேலையை பண்ணுறது கிடையாது, ஆனால் டைட்டில் மாத்திரம் வேணும், இந்த மாதிரி நினச்சாங்க. ஓகே, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விட்டு கொடுக்க ரெடியா இல்லை. உண்மையான பிராமின்னா அனுப்பியிருப்பார், அவர் வார்த்தை சொன்னாலே பலிச்சிடும், இல்லைன்னா அது இதாகிடும் இல்லையா, சாபம் கொடுத்தானா பலிச்சிடும் இல்லையா. ஆனால் இப்போ உள்ள பிராமின்ஸ் வந்து அப்படி இல்லை இல்லையா. ஸோ அந்த சொசைட்டி இப்படி மாறிடுச்சு. அதனால் இவங்களுக்கு என்னென்னா எதிர்ப்பு வந்துடுச்சு. பிரபுபாதர் என்ன பண்ணாலும் எதிர்க்கணும்னு சொல்லி அப்படி வந்துடுச்சு. ஆனால் பிரபுபாதருக்கெல்லாம் அசரவே இல்லை. ஸோ பிரபுபாதர் சொல்கிறார், வெஸ்டர்ன் டெம்பிள்ஸ் வந்து ட்ரூ பிராமின்ஸாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சைத்தன்யர் வந்து எப்படி ஒருத்தர் பிராமணர் ஆகணுங்கிறி சொல்லியிருக்காரு, பை குவாலிஃபிகேஷன் ஒன்லி, தகுதியில் தான் ஒருத்தர் பிராமணர் ஆகணும், பர்த்தில் கிடையாது. அதனால் இவங்கெல்லாம் உண்மையாக இது முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்களாம் வைஷ்ணவாஸ். இது வந்து விருந்தாவனில் கடைசி வரை நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. டிவோட்டிஸ்லாம் போகும்போது கூட சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்த பறவையை எடுத்து இந்தியனாக பிறந்து அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி தான் கிருஷ்ணலோகம் போக முடியும், 3 பிறவி எடுக்கணும்னு சொன்னாங்க. பிரபுபாதர் என்ன சொன்னார்னா, நீங்கள்லாம் போன பிறவிலே பெர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க, இந்தியாவில் பிறந்து பெர்ஃபெக்ட் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுக்கு வந்து சர்வீஸ்க்காக இங்கே யூஎஸில் கொடுத்துருக்காரு கிருஷ்ணன் சொல்கிறார். ஓகே, எது உண்மை பாருங்க. இந்தியாவில் வந்து அந்த ஜாதி கோஸ்வாமிலாம் இருப்பாங்களா, ஜாதி அந்த கோஸ்வாமி நிறைய பேர் இருக்காங்க விருந்தாவனில், ஜாதி பிராமணர்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கல. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி வராங்களே. பிரபுபாதர் மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா பிரபுபாதர் கிருஷ்ணாவுடைய பிருந்தாவனை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டார், கிருஷ்ணாவே உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டார். அதில் ரொம்ப ஹாப்பி பிரபுபாதர் மேலே. ஆனால் அந்த ஃபாரின் டிசிப்ளில் பிடிக்கல முதல்ல. ஓகே, இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அதனால் பக்தராகிறது ரொம்ப ரேர் திங்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இவங்களை வந்து ஒரு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் சலுகை கொடுத்து பக்தராக மாற்றுறாங்க. ஆனால் இவங்க இந்தியாவில் வந்து குத்தம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தான் சிச்சுவேஷன் வந்து 1970. ஸோ பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா பண்டல் ப்ரோக்ராம். பந்தல்னால் பெரிய பந்தல் போட்டுருவாங்க. சக்சரியாவுடைய வீட்டு பக்கத்துலேயே ஒரு பந்தல் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது. ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப புதுசாக இருக்குது. எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப புதுசாக பார்க்குறாங்க. அவங்க நிறைய சுவாமிலாம் வந்திருக்காங்க. சில பேர் வந்து விபூதி பூசியிருக்காங்க, சில பேர் சாம்பரை உடல் ஃபுல்லாக பூசியிருக்காங்க, சில பேர் நிறைய பேர் ஆஸ்டரிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கம்பியெல்லாம் குத்திருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க அமெரிக்கன் டிசிபிள்ஸ், பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் பிரபுபாவுடைய கண்களை பார்த்தீங்கன்னா கருணை நிறைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் பிரபுபாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. ஸோ ஒரு வட்டம் அந்த பாஸ்டன் டெம்பிள் ஒரு டிவோட்டி சொல்கிறாங்க, பிரபுபாவுடைய கண்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவர் கண்ணில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கண்களில் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கிருஷ்ணருடைய அன்புனால் வந்த கண்ணீர் அது எப்பயுமே ஒட்டிகிட்டே இருக்கும் பிரபுபாதருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்ணை பாருங்கன்னார். ஓகே, அதே மாதிரி இவரு பார்த்தா ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் சில சமயம் ராதா மாதவெலாம் பாடும்போது பிரபா பாடும்போது பிரபா அழுதுருவாங்க. ஜெயராத மாதம் பாடுறோம் இல்லையா, நம்ம ராதா மாதம் டீரை வச்சு பாடிக்கிட்டு இருக்கோம். அவர் பாடும்போது அழுதுருவாங்க, எமோஷன் ஆகிடுவாங்க ரொம்ப. ஓகே, அவங்க அந்த பிரிவு இதிலே இருக்காங்க. ஆக்சுவலாக பிரபுபாதரோட பேசும்போது கூட சொல்லுவார், அமெரிக்காவில் வந்தால் புதுசில் அப்போ வந்து பிரபுபாதர் ப்ரீச் பண்ணுறார். பகவத்கீதை கிளாஸ் டெய்லி அண்ட் நான் டெய்லி வீக்லி 3 கிளாஸஸ் அது மாதிரி வச்சுருப்பான். அப்போ பிரபுபாதர் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னுடைய உடல் தான் அமெரிக்காவில் இருக்குது,
என்னுடைய உணர்வு ஃபுல்லாக பிருந்தாவன் தான் இருக்குன்னு சொல்வார். ஓகே, இதுமாதிரி பிரபாதி எப்பயுமே பிருந்தாவன் வாசி, பிருந்தாவன் கான்சியஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதம் வந்து பப்ளிஷ் ஆனோடனே இதே மாதிரி ஒரு பேசேஜ் படிக்கலாம். மீனகேத்தன ராமர் பிரபு, இவர் வந்து நித்யானந்த பிரபுடைய மிகப்பெரிய டிவோட்டி, மீனகேத்தன ராமதாஸ். ஓகே, இவருடைய அந்த ஃப்ளூட்டை தான் உடச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி வந்து பெங்காலிலேருந்து விருந்தாவனம் வருவார். அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய சரிதம் எழுதுவாங்க. ஓகே, அவரை மாதிரி அவருடைய ஐஸ் மாதிரி இருக்குது. ஆனால் அதோட ஐஸில் எப்பயுமே கண்களில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நித்யானந்த பிரபு நினச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பார். இந்த மாதிரி பாவம். ஸோ இந்த சாதுலாம் உட்காந்துருக்காங்க பண்டல் ப்ரோக்ராம், நிறைய பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. ஓகே, எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. மாயாவரம் தான் மேக்ஸிமம் பேசுகிறாங்க. கடைசியில் பிரபாதரையும் கூப்பிட்றாங்க. பிரபாதர் ஸ்டேஜ் வந்துச்சு. பிரபாதர் வந்தவொடனே என்ன சொல்கிறார், பண்ணல எல்லாம் கீர்த்தன் பண்ணுங்கன்ட்டார். ஃபஸ்ட்டு வந்தவொடனே எல்லாம் பேசினாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க. கீர்த்தன் பண்ணுங்க, கீர்த்தன் ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டிங் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்து ஆடுறாங்க. எல்லாம் அங்கே கூட்டம்லாம் சேர்ந்துது, எல்லாம் ஆடுறாங்க. ஸ்டேஜில் உள்ள ஒரு சாதுவும் வெளியே போகிறாரு. கீழே இறங்கிடுறாங்க ஒவ்வொருத்தராக. என்ன கீர்த்தன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கீழே இறங்கிடுறாங்க. அப்புறம் அந்த கீர்த்தன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் க்ரௌடே ஆட ஆரம்பிச்சிது. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு. இப்போ கீர்த்தன்லாம் முடிச்சு அந்த க்ரௌட்லாம் உட்காரதுக்கு கொஞ்சம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிரபாத் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பிரபாத் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிராஜ் மாதிரி டிசேபிளில் பேச வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹிந்தியில் பேசுகிறார் பிரபாத். எல்லாம் நல்லா கிளாப் பண்ணாங்க க்ரௌட்லாம். ஸோ பிரபாத் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் இந்த பப்ளிக் இதான் ஃபஸ்ட்டு கீர்த்தன் பண்டல் ப்ரோக்ராம் பாம்பே 1970 இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரபாத் நியூஸ் வருது. அதெல்லாம் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கீர்த்தன் பண்ணுங்கள், பிஸி ரோட்டில் போயிட்டு கீர்த்தன் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபாத் அட்வைஸ் பண்ணுறாரு. இவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல போய் கீர்த்தன் பண்ணுவாங்க. அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஃபுல்லாக எல்லாம் வந்து நின்றுப்பாங்க, எல்லாம் நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களாம் என்ன ஆச்சரியன்னா, நம்ம வந்து ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்கோம், இந்த அமெரிக்கன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. மாலத்தி மாதாஜிலாம் சின்ன சரஸ்வதி மாதாஜி ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதுவும் அழகாக ஜம்ப் பண்ணி ஆடுவாங்க. இவங்களாம் இந்தியன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப சில பேருக்கு அழுகைலாம் வரும். இவ்வளோ சாரீ கட்டியிருக்காங்க, இவ்வளோ வேஷ்டி போட்டிருக்காங்க, இவ்வளோ சின்ன குழந்தைங்க இவ்வளோ திலக் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப இதாக இருக்கும். நம்மளாம் நம்ம கல்ச்சரை விட்டோமே, இவங்க வந்து நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அந்த ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த பவன்லேருந்து கீழே இறங்கி வந்தாலே போதும், கூட்டம் கூடிடும். எல்லாம் கூட்டம் கூடி சுற்றிடுவாங்க. அப்படியே கீர்த்தன் பாடி தான் எல்லாம் ஆடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் பிரபுவை வந்துடும். அமெரிக்கன்ஸ் கூட்டம் தான் போதும், இந்தியன்ஸ் வந்து மாறிடுவாங்கன்னு. ஓகே, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோக்ராம் போகும்போதும் கீர்த்தன் தான், வந்த பிறகும் ஒரு கூட்டம் கூடிடும், வந்த பிறகும் ஒரு கீர்த்தன். இந்த மாதிரி ஃபுல்லாக டேயும் கீர்த்தன் ப்ரீச்சிங் தான். ஓகே, இந்த மாதிரி தான் அவங்களுடைய இனிஷியல் டே இருந்தது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஆர்டிக்கலாக தான், கிருஷ்ணா ரிட்டர்ன்ஸ் டு இந்தியா, கிருஷ்ணா இந்தியாவுக்கு திரும்பி வந்து விட்டான்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஓகே, சரி, இந்த மாதிரி கீர்த்தன்லாம் பண்ணணும். இந்தியன்ஸ்க்குலாம் ரொம்ப சர்ப்ரைஸாக நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வருது. இப்போ தான் இந்தியன்ஸ்க்கு புரியுது இந்த சாண்டிங்கோட அருமை என்னன்னு சொல்லி புரியுது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம, இது அருமை என்னன்னு சொல்லி புரியுது. நம்ம இதை பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நம்மளும் இதை சாண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அவங்களுக்குலாம், இந்தியன்ஸ்க்கெலாம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்குது. 5 வருஷம் அமெரிக்காவில் போனோன்னா பிரபாத் வந்து யாருக்குமே தெரியாது கிருஷ்ண கான்சியஸ்னஸ். 3 hours பிரபாத் சாண்ட் பண்ணுவார், மீன்ஸ் பஜன் பண்ணுவாங்க 3 hours பார்க்கில் உட்காந்து. அப்போ யாராவது வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, எல்லாம் டேக் கலந்துப்பாங்க, அவங்களும் வாசிப்பாங்க. மிருதங்கம் அந்த மாதிரி கிருதம் கிடையாது, அவங்க ஊரில் உள்ள வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. இது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. இருந்தாலும் எல்லாம் நிறைய பேர் வந்து 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 தான் கடைசியில் பக்தராங்க. அதே மாதிரி ஒரு வைப்ரேஷன் இப்போ இந்தியாவிலேயும் வருது. ஓகே, ஒரு நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா செக்ஷரியா பவனில் அவருடைய வீட்டில் வந்து அவர் என்ன பண்ணால் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்ருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல,
பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பொலிட்டிஷியன் அவங்களாம் கூப்பிட்றாரு. எல்லாருக்கும் ஒரு 200 பேர் வராங்க. எல்லாம் முக்கியமான ஆளுங்க, பாம்பேல முக்கியமான ஆளுங்க. அவங்களாம் வராங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாரு, பிரபுபாத் வந்து பேசுகிறார். கீர்த்தெல்லாம் பண்ணிட்டு பிரபுபாத் பேசுகிறார். நான் வந்து என்னுடைய வாயில் பல்லுக்கு நடுவில் எப்படி வச்சுப்பாங்க, என்ன வச்சுப்பாங்கன்னா புல் வச்சுப்பாங்க. இப்போ சைத்தன்ய மகாபிரபு மீட் பண்ணும்போது ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி புல் வச்சுப்பாங்க வாயில். புல் வச்சுட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கும்னு அர்த்தம். தாழ்மையாக நான் பணிஞ்சு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறத அது வைப்பாங்க. அப்படி வந்து விழுந்து கும்பிடுவாங்க. பிரபா அதுமாதிரி புல் வச்சு அப்படி சொல்கிறாரு. நான் புல் வச்சுட்டு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஹம்பிளாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நீங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க இந்த ஊரில். உங்களுடைய பௌதிக அறிவை விட்டுட்டு, நீங்கள் பெரிய படிச்சிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்களை சரணடைங்க. ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த அர்த்தம் சொல்கிறார் பிரபாத். ஓகே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்களாம் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு. இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் இது. இதை சொல்லிவிட்டு பிரபாத் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப டிவோட்டட் பீப்புள், நிறையா குட் குவாலிட்டிஸ் தான் உங்களுக்கு இருக்குது, நல்ல குணங்கள்லாம் இருக்குது, நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நிறையா படித்தவங்க, நீங்களாம் இந்த சிட்டிலே பெரிய ஆளுங்க. நான் உங்கள்கிட்ட பெக் பண்ணுறேன், உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன். என்னுடைய பற்களுக்கு நடுவில் அந்த புல்லை வச்சுக்கிறேன். புல்லை வச்சுட்டு நான் கேட்குறேன், தயவுசெய்து ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுங்கள், ப்ளீஸ் சேன் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். இதை பார்த்துட்டு அந்த பிரபாதருடைய அந்த ஹம்பிள்னஸை பார்த்துட்டு டிசபிள்ஸ்லாம் ரொம்ப திகழ்ச்சிட்டாங்க. ஓகே, இப்படி பிரபாத் பேசுகிறாரு சொல்லிட்டு. ஓகே, அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப் மெம்பர் ஆகிடலாம். ஜிடி சோமணி, கைலாஸ் அக்ஷரியா, நிறைய பேர் லைஃப் மெம்பர் ஆகிடும் அந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் ஷோ காட்டுறாங்க. இஸ்கான் ஆக்டிவிட்டி உலகம் ஃபுல்லாக எங்கே இருக்குன்னா, அப்போ இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ வச்சுருப்பாங்க. இப்போ தான் நமக்கு எல்லாம் தெரியல, இன்டர்நெட் ஆன் பண்ணோன்னே இஸ்கான் வாஷிங்டன் டக்குன்னு போட்டோன்னா வந்துடுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்லைட் ஷோ வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பிரபாத் சொல்வார், இந்த மாதிரி முக்கியமான பிக்சர் இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக போகும்போது அது ஸ்லைட் ஷோ காட்டுவாங்க. இதுவே பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம மொபைல்லாம் வந்ததுனால நம்ம ஈஸியாக அப்படி பார்த்துட்டு இது அதோடைய வேல்யூ தெரியல. மீது வந்து ஸ்லைட் ஷோன்னு சொல்லுவாங்க. அது உலகம் ஃபுல்லாக எப்படி நடக்குதுங்கிறத காட்டினோடனே இந்தியன்ஸ்க்குலாம் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இப்படி பண்ணுறாங்க, இப்படி நியூட் தான் இருக்கான், அங்கே அப்படிலாம் மாடுகள்லாம் வச்சு பராமரிக்கிறாங்களா, இதெல்லாம் ஸ்லைட் ஷோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் லைஃப் பண்ணிடுவாங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு சௌபாதி பீச்சில் வந்து ஒரு பெரிய கேதரிங், நிறைய சாதுக்கள்லாம் வருவாங்க. ஸோ அப்புறம் 20 சாது இருக்காங்க. ஓகே, மாயாவதி சாதுக்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்ச கடைசியில் பிரபாத் சான்ஸ் கொடுப்பாங்க. பிரபாத் திருப்பி என்ன பண்ணுவாங்க, சேன் பண்ணுங்கன்றார். திருப்பி கீர்த்தன் நம்ம சரஸ்வதி மாதாஜி இருக்காங்களா, குட்டி பொண்ணு, ஷியாமசுந்தர் பொண்ணு, ஷியாமசுந்தர் மாலதி மாதாஜி பொண்ணு, 2 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேடைக்கு வந்து டான்ஸ் பண்ண வைப்பாங்க. அவங்க தனியாக டான்ஸ் பண்ணுவாங்க, டிவோட்டிஸ்லாம் ஆடுவாங்க மேடையில். உடனே கீழே உள்ளவங்களாம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லாம் கிளாப் பண்ணி ஆடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, thousands of the crowd rose to the feet. எல்லாம் கிளாப் பண்ணி ஆடுறாங்க. இப்போ 10,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நிறைய பேர் ஆடுறாங்க. போலீஸ்மேன்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே இருக்க போலீஸ்காரங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, நிருபர், அவங்கெல்லாம் ஆடுறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போது ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார், ரொம்ப உணர்ச்சி போயிட்டார். அப்போ சொல்கிறார், நம்மகிட்டேருந்து ஹிந்துவில் திருடினாங்களே நிறைய பேர், பிரிட்டிஷ்காரன் வந்தால் முஸ்லீம்காரன் வந்து திருடினால அதெல்லாம் அப்போ திருப்பி இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ்காரர் சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது கொஞ்சம் ஆகும். எல்லாம் உட்காந்துறாங்க, சௌபாதி பீச்சில் நடந்து எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. கீர்த்தன் முடிஞ்சுன்னா பிரபாத் பேசுகிறார். என்னை ஹிந்தியில் பேச சொன்னாங்க, எனக்கு ஹிந்தியில் ரொம்ப தெரியாது, இருந்தாலும் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லி பிரபா வந்து சைத்தன்ய மகாபுடைய மூமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஜகாய் மாதா எப்படி சைத்தன்ய மகாபுரம் வந்து விடுதலை பண்ணார். இப்போ கலியுகத்தில் வந்து எல்லாருமே நிறைய ஜகாய் மாதா தான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்க மூலமாக எப்படி நம்ம இந்த சஜாச்சார பிளாட்ஃபார்ம் வர முடியும். நாங்கள் வந்து எங்களுடைய டியூட்டி என்னென்னா, ஹரே கிருஷ்ண மாமத்தை உலகம் ஃபுல்லாக பரப்புறது தான் எங்கள் டியூட்டி, எங்களுடைய வேலை. என்ன உண்மையை நம்ம பார்க்கலாம். இது அமெரிக்கன் யூரோப்பியனுக்கெல்லாம் அது ஒன்றுமே தெரியாது. அவங்களாம் அந்த ஹரே கிருஷ்ண மதத்தை எடுத்துகிட்டு அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மாறிடுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தவறான உறவு கொண்டு இருந்தாங்க, நிறையா குடிப்பாங்க, எல்லா விதமான கெட்ட பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. கிருஷ்ண உணர்வுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப கஷ்டம், விடவே முடியல அவங்களால. கவர்மெண்ட்டு எவ்வளோ பணம் செலவழிச்சு முடியல. அப்போ வந்து பிரபாதம்னா நிறையா ட்ரக் அடிக்ஷன் ஆகிடுவாங்க, ஹிப்பீஸ்லாம் ஹாப்பிஸாக ஆகிடுவாங்க. இது மேயரே வந்து அந்த ஊரில் உள்ள மேயர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க பிரபாத், இது மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிட்டு நல்லா சேவை பண்ணுறீங்க. போலீஸ்காரங்களாம் ரொம்ப மதிப்பாங்க ஹரே கிருஷ்ண ஐயகத்தை. ஏன்னா இது மாதிரி ட்ரக் அடிக்ட் இருந்தால் அவங்களே வந்து இறக்கி விடுவாங்க, இவங்க கொஞ்சம் திருத்துங்கன்னு சொல்லி வந்துடுவாங்க.
ஏன்னா அவங்களால திருத்த முடியல, அமெரிக்கன் கவர்மெண்டால் திருத்த முடியல. பிரபாதர் வந்து அந்த மாதிரி சொல்கிறார், இவங்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி நீங்களும் டீ காஃபி கூட எடுக்காமல் நான் வந்து மாற்றிடுவேன் இவங்களை. இவங்க யாருமே டீ காஃபி கூட சாப்பிட மாட்டாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தியாவிலேயே இது கிடையாது, இதெல்லாம் அவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ ஏன் நீங்கள் அவங்களாம் எடுத்துட்டாங்க, நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. இதுக்கு மேலே நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே கிருஷ்ணனுடைய ரிசல்ட்டை பாட்டீங்க, டிசேபிள் நான் கூப்பிட்டு வந்துட்டேன், இதுதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஓகே, இது வந்து செயற்கை கிடையாது, இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இது எதுவும் மாய மந்திரம்லாம் போடலை. இந்த கிருஷ்ண உணர்வு வந்து நம்ம இதயத்தில் எல்லாத்தையும் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை ரிவைவ் பண்ணோம், வெளிக்கொண்டு வரணும்னு சொன்ன உடனே எல்லா ஆடியன்ஸும் கை தட்டுறாங்க. அப்ளாஸ் தான், ஃபுல்லாக அப்ளாஸ். ஓகே, பிரபா வந்து ஆன்மீக வாழ்க்கையோட சாரத்தை கொடுத்துட்டார். எக்ஸ்டாட்டிக் சாண்டிங் ஆஃப் போலியம்ஸ் இது வந்து நல்லா லிவிங் டெஸ்ட் பண்ணி கொடுத்தார். அதை கோத்ரூ பண்ணால் என்ன ஆகும்னு ரிசல்ட்டையும் கொடுத்துட்டார். ரெண்டுமே வந்தோன்னே இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 12 புக்கம் பார்த்துருக்கோம். இவன் தான் ஆரம்பிக்குது இந்த ஜுகு டெம்பிள். இப்படி தான் பாம்பேல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பண்டல் பருவம் ஸ்டார்ட் ஆகுது. எது கேள்வி இருக்கா?